ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒருத்தரோட கல்யாணத்துக்கு போக போகிறோம். பிகாஸ் அவர் வந்துட்டு டான். ஸோ அவரோட கல்யாணத்துக்கு போக போகிறோம். என்ன அப்படின்னா ஸ்பெஷலாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. பட் அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் என்ன பண்ணல அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ போகலாமா? நம்ம இப்போ வந்துட்டு ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம இப்போ வந்துட்டு கல்யாண வீட்டில் இருக்கோம். கல்யாண வீடு முடிஞ்சு இப்போ சுற்றி பார்த்து களைச்சு வெக ப்ராப்பராக கீழே போகிறோம். ஸோ போகலாமா? கீழே வந்துட்டு பாட்டு கச்சேரி பயங்கரமாக நிறைய மாற்றம் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஓகே, வாங்க வீடியோ கீழே 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 போகலாம். வந்துட்டு என் சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் கேட்பீங்க. என்ன அப்படின்னா, என்னடா விலாக் வந்துட்டு ப்ராப்பராகவே இல்லையே, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அது எப்படி அப்படின்னா, உள்ளே போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கிற மூடே வந்துட்டு லைட்டாக அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஏன், எதனால், என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உள்ளே போனோன்னே இந்த நாய்ஸ்லெஸ் மைக் வந்துட்டு பெருசாக யூஸ் ஆகுமான்னு நான் எதிர்பார்க்கல. பட் கொஞ்சம் அளவுக்கு தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு நான் லைக் வள 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 வளன்னு நிறைய பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு டப் ஸ்மாஷாக பண்ண முடியும். அதனால் வந்து நான் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு சீன் லைட்டாக அப்படியே ஒரு சரௌண்டிங் எடுத்து போத பேசி எடுத்து பார்த்தேன். ரொம்ப நாய்ஸாக இருக்கிற இடத்துல சவுண்டே கேட்கல. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத போய் எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் சவுண்ட் கேட்டுச்சு. அந்த வீடியோ தான் ஆட் பண்ணியிருப்பேன் நான். ஒரே வீடியோ மட்டும் சவுண்ட் லைட்டாக கேட்கும். அது காரணம் வந்துட்டு ரொம்ப நாய்ஸு, சரியான நாய்ஸு, ஒன்றுமே பேச முடியல என்னால். அப்போ சரி என்ன பண்ணுறது அப்படி மாதிரி இருந்துட்டு, சரி ஓகே எடுத்த வரைக்கும் போதும் அப்படி மாதிரி இருந்துட்டு மாண்டேஜ் ஷார்ட்ஸ் தான் மெஜாரிட்டியாக நான் எடுத்திருப்பேன். நானாக எதுவும் பேசி எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன் பெருசாக. ஸோ அதுதான் இப்படி இருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க அதனால். ஓகே, சாரி கைஸ், சாரி. தென் வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு நிமிஷம் சட்டையாச்சு. தென் வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே போய் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, நான் மீட் பண்ண நினச்சிட்டு இருந்த சில பேர் நான் மீட் பண்ணேன். அண்ட் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகுவாரான்னு நினச்சவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அண்ட்
இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனால் வந்துட்டு இந்த ட்ரோன் ஷாட்ஸு அண்ட் அந்த சுற்றுற அந்த இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி போகணும்னு ஆசை. ஸோ அப்போ ட்ரோன் இதெல்லாம் வந்து நான் வந்துட்டு ஏன்னா ஒரு தடவை பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டு நான் வாங்கி பண்ணி பார்த்தேன். அது சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன பார்த்துப்பா உடஞ்சிரும் அப்படின்னாரு. பாட்டு பாடுறேன். ஸோ அதெல்லாம் பண்ணேன். அண்ட் நிறைய ஃபோட்டோ ஷோலாம் கொஞ்சம் எடுத்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எங்கள் ஓனரோட ஊர்லேருந்து ஒரு பையன், ஸோ அவனும் வெற்றி, அவரும் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக கம்பெனிலாம் வந்தாப்புல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தென் என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு இது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் அங்கே போயிட்டு நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணிட்டு நிறையா ஒரு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரூமுக்கு வர்றது வேலைக்கு போகிறது, ரூமுக்கு வர்றது வேலைக்கு போகிறது, வேலைக்கு போகிறது ரூமுக்கு வருது, வரது போகிறது, வருது போகிறது, வருது போகிறது, வருது போகிறது, வர்றான் போகிறான் ரிப்பீட், இந்த மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஜஸ்ட் ஒரு பீக் ரிலாக்ஸ் வந்துட்டு கிடச்சது. ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு எனக்கு ஒரு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்து ஒருத்தர் சாரி வேற கேட்கணும். சுகன் அப்படிங்கிற ஒரு அண்ணா, ஸோ அவர் வந்துட்டு அவருக்கும் கூப்பிட்டுட்டே இருந்தார். பட் என்னால் போக முடியலை. ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். என்ன நீ ஏன் கல்யாணத்துக்கு வரல, இவன் கல்யாணத்துக்கு போயிருக்க அப்படி கேட்கக்கூடாது. அதுக்காக ஸோ சாரிண்ணா. அண்ட் வந்துட்டு அண்ட் இவங்களுக்கு சுரேந்திரண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் மேரிட் லைஃப். அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், கல்யாண வாழ்க்கையை நல்லா வாழ்க, வாழ்க வளமுடன் பல்லாண்டு அப்படி சொல்லி என்னுடைய டாபிக்ஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் மீண்டும் சந்திப்பை நான் உங்கள் மாஸ்டர் அஸ்கின். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து இதை விட பெட்டராக நிறைய வீடியோஸ் பண்ணுறேன். பை கைஸ் அண்ட் லவ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். எப்படி சப்ஸ்கிரைப் டு சர்ப்ரைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பை கைஸ்.